மரத்தோட விழுது ஏதாவது இருந்தால் அதை பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். ச்சே, மரமே இல்லையே. அப்படியே அசைய புதைக்குழி உள்ளே இழுக்குது. வேற வழியே இல்லை. எப்படியாவது அந்த முனையை பிடிச்சிட்டா போதும். ஹலோ, என்ன ஆச்சு? நம்ம பிளான் சக்சஸ் தானே? போன நம்ம ஆளுங்க ஃபோன் எடுக்கல. கண்டிப்பாக பிளான் சக்ஸஸ் தான். பி சீரியஸ். இனிமே கெஸ் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உடனே ஃபோன் பண்ணுங்க. என்ன ஆனாலும் அந்த கருணா திரும்பி வரவே கூடாது. கருணாவால் எப்படி தப்பிக்க முடியும் கவி? 4 பேர் அருவாளோட போயிருக்காங்க. கண்டிப்பாக கருணா திரும்பி வர மாட்டான். கருணாவை கொண்ட பழிக்காக ஒன்று திரு ஜெயிலுக்கு போவான், இல்லை கிருபா திருவை கொண்டுருவான். இது ரெண்டில் எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கண்டிப்பா நடக்கணும்ல. நம்ம அனுப்பின ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க. கை நீட்டி காசு வாங்கிட்டா அந்த வேலையை முடிக்காம இருக்க மாட்டாங்க. நிச்சயம் அந்த கருணா காட்டை விட்டு உயிரோட வரமாட்டான். போனமா தான் வருவான். எனக்கு அது போதும். இப்படி ஒரு ஆபத்துல இருக்காரு. ஏத்தி வச்ச தீபம் நினைச்சப்பவே நினைச்சேன் காட்டுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. நான் நினைச்சது சரியா போச்சு. யார் இப்படி பண்ணி வச்சது? கடவுளே, ஏன் இவரை இப்படி ஒரு ஆபத்துல வச்சிருக்கேன்? கருணா, ஐயோ கருணா, இது புடி. நல்ல வேலை மனசுக்கு தப்பா பட்டதுன்னு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு மயக்கத்திலயும் கருப்பனோட புறவிய கீழே விடாம நெஞ்சோடு வச்சிருக்காரு. இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு இவரை நினைக்கிறது நல்லா புரியுது. ஆனா நல்ல மயக்கத்துல இருக்காரு. எங்க 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 முகத்துல தண்ணி தெளிச்சாதான் எழுந்திருப்பாரு. இங்க எங்க தண்ணி கிடைக்கும் தெரியலையே. தேடி பாப்போம். முதல்ல இந்த மண்புறவையை கொண்டு போய் சேர்த்தாகணும். இல்லைன்னா அண்ணனுக்கு பரிவட்டம் கிடைக்காது. ஏய், அவங்க பரிவட்டம் கட்டுறதுக்காக உசுர பணைய வைப்பியா? அண்ணனை மரியாதை இல்லாம பேசாத. இப்ப நீ இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது நல்லா புரியுது. ஆனா கிருபான விஷயத்துல தலையிடாத. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அது தெரியாம தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உயிரை கொடுத்து அவர் பரிவட்டம் கட்டுற அளவுக்கு அவர் ஒன்னும் நல்லவர் இல்ல. இந்த பார், கிருபான தப்பா பேசாத. ஷோ, கிருபான கிருபான கிருபான.
என்ன நம்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏன் இந்த ஊர்ல 20 வருஷமா திருவிழாவே நடக்கலன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 20 வருஷத்துக்கு முன்னாடி பரிவட்டத்துக்கு இதே மாதிரி சண்டை வந்துச்சு. அப்போ நெடுகுண்டத்துல வச்சு உன் கிருபான ஒருத்தரை கொலை பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட கிருபானனுக்காக தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எப்படி வந்தோம்? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தோம்? ஏதோ காய் வந்து முகத்தில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ராஸ்கல், எல்லாம் அவன் பண்ண வேலையா தான் இருக்கும். அப்புறம் எப்படி இங்கே வந்தோம்? அதெல்லாம் யோசிக்க டைம் இல்லை. முதல்ல போய் ஆகணும். கடவுளே, இனிமேலாவது அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம பத்திரமா கீழே கொண்டு போய் சேர்த்துருமா. இல்லைன்னா அவன் ஜெயிச்சிருவான். ஒரு நிமிஷம் இரு. இந்த சேரெல்லாம் கழுவிட்டாச்சு போ. இந்த பார், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த தெரு போறதுக்குள்ள நான் போயாகணும். அதுக்காக இப்படி சேரோட போய் சாமிக்கு புறவிய கொடுப்பியா? சேத்த கழுவிட்டு போ. போ முதல்ல. ஏய், என்ன ஆனாலும் உனக்கு உன்னோட கிருபை என்னதான் முக்கியமா? உன்னை பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா? நீ என்ன சொன்னாலும் இப்ப என் காதுல விழாது. ஊரே சொல்லுது உன் கிருபை அண்ணதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. அப்படி இருந்தும் இந்த குதிரையை நீ கொண்டு போய் கொடுக்கணுமா? ஊர்ல முதல்ல பிரசன்னம் பார்த்திருக்காங்க. அப்பவே யாருக்காவது ஏதாவது நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நீ கிட்டத்தட்ட உயிர் பொழைச்சு வந்திருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. திரு அண்ணனே ஜெயிச்சு அவரே பரிவட்டம் கட்டட்டும். அதனால உனக்கு என்ன நஷ்டம்? நீ எத்தனை தடவை சொன்னாலும் என் முடிவு மாறாது. இப்போ இந்த பிரச்சனைக்கான ஒரே முடிவு கருணாவை தோக்க வைக்கிறது தான். கருணா தோத்துட்டா திருவோட குடும்பத்துக்கு பரிவட்டம் போயிடும். அப்புறம் கருணானால எந்த பிரச்சனையும் வராது. மிஞ்சு மிஞ்சு போனா கிருபானா எப்பயும் போல கருணாவை திட்டுவாரு. அதை நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். நெடுகுண்டம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.